Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala Shahru Ramadan alladhi unzila fihi al-Qur'anu hudan lin-nasi wa bayyinatin min al-huda wal-furqan. Faman shahida minkum ash-shahra falyasum. ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. இது சூரா பக்ராவுடைய 185வது ஆயத். நேற்று இதுக்கு முந்தையுள்ள ஆயத்துக்களுடைய தப்சீரை பார்த்தோம். இதில் அல்லாஹு தாலா நோன்புடைய கடமையை அதனுடைய முகவுரைகளை முந்தைய ஆயத்துக்களை சொல்லிட்டு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுறதை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் இருக்கின்றதே, அந்த மாதத்தில் தான் சங்கையான குர்ஆன் இறங்கப்பட்டது. அந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அது மக்களுக்கு நேர்வழியாகவும் இதே மாதிரி நேர்வழியுடைய பல ஆதாரங்களை பொருந்தியதாகவும் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டக்கூடிய விஷயங்களை பொதிந்ததாகவும் இருக்கின்றது. அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதம் ஏனைய மாதங்களோட உயர்ந்தது என்பதை இந்த ஆயத்து மூலமாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஏனைய மாதங்களை விட அல்லாஹு தாலா இந்த மாதத்தை மற்ற 11 மாதங்களை விட்டுட்டு அல்லாஹு தாலா இந்த மாதத்தை சங்கையான குர்ஆனை இறக்கிறதுக்காக நல்லா தேர்ந்தெடுத்தான். இது குர்ஆன் மட்டும் இறங்கின மாதம் அல்ல, ஏனைய நபிமார்களுக்கு இறங்கிய சுஹுஃபுகள் வேதங்களும் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்னத் அஹமதுடைய ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மீது சுஹுஃபுகள் இறங்கியது ரமலானுடைய முதல் இரவுல. இதே மாதிரி தௌராத் இறங்கியது ரமலானுடைய 6வது நாள். இன்ஜீல் வேதம் இறங்கியது ரமலானுடைய 13வது தினம். இதே மாதிரி குர்ஆன் இறங்கியது ரமலானுடைய 24வது தினம், 24ஆம் தேதி. அப்ப ஏனைய வேதங்கள் ஜபூரும் கூட இதுல சொல்லப்படாட்டியும் கூட அதுவும் ரமலானுடைய மாதத்தில் இறங்கி இருக்கின்றது. அப்ப ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் இறக்கி இந்த சங்கையான மாதம் என்பதை அல்லாஹ் காட்டுகிறான். அடுத்தது, இதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட ஏடுகள் தௌராத், ஜபூர், இன்ஜீல் அனைத்து வேதங்களும் ஒரே அடியாக பூமிக்கு இறக்கப்பட்டது. ஆனா குர்ஆன் மட்டும் ஒரே அடியா பூமிக்கு இறக்கப்படல. மாறாக லௌஹே மஹ்ஃபூதிலிருந்து பைத்துல் இஸ்ஸா, அது முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லாக்கு மேல் இருக்கக்கூடிய காபா மாதிரி ஒன்றுதான பைத்துல் இஸ்ஸா, அதன் மீது அதுல அல்லாஹு தஆலா குர்ஆனை ஒரே அடியா மேலிருந்து இறக்கினான். அதுக்கு பிறகு அதைத்தான் அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், சங்கையான இரவுல நாங்கள் இறக்கியிருக்கிறோம், பரக்கத் பொருந்திய இரவுல இறக்கியிருக்கிறோம் சொன்னது ரமலான்ல 24வது பிறையில அல்லாஹு தஆலா லௌஹே மஹ்ஃபூதிலிருந்து பைத்துல் இஸ்ஸாக்கு இறக்கினான். அதுக்கு பிறகு காலத்துக்கு தோதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரமலான்லையும் இறக்கினான், சஃபர்லையும் இறக்கினான், ஷவ்வால், தில்காதா, தில்ஹஜ், ரபீஉல் அவ்வல் எல்லா மாதங்களையும் குர்ஆன் பிரிச்சு அல்லாஹு தஆலா நிலைமைக்கு தோதுவாக இறக்கினான். அப்போ ஒரேடியாக இறக்கப்பட்டது ரமலானுடைய மாதம். உலகத்துடைய முதல் வானத்துக்கு, உலகத்துக்கு மேல இருக்கக்கூடிய வானம் இருக்கே, அதுக்கு அல்லாஹு தஆலா இறக்கினான். அடுத்து இந்த குர்ஆன் இருக்கிறதே, அது ஹுதன் லின்னாஸி வ பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இது அல்லாஹு தஆலா குர்ஆனை புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் இது அடியார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. யார் அந்த குர்ஆனுக்கு ஈமான் கொள்கின்றார்களோ, உண்மைப்பிக்கின்றார்களோ, அதை பின்பற்றார்களோ அவர்களுக்கு ஒரு நேரான பாதையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மறுக்கிறவங்களுக்கும் கூட தெளிவான நிறைய ஆதாரங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனை வைத்திருக்கின்றான். அது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாலும் மனிதன் நேரான பாதை இதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், எனவே உங்களை யார் ரமலானுடைய மாதத்தை அடைகின்றார்களோ அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும். அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல நோன்பை பத்தி முகவுரைகள் எல்லாம் சொல்லிட்டு இப்பதான் அல்லாஹ் சொல்கிறான் ரமலானுடைய மாதத்தை அடைகிறவங்க நோன்பு பிடிச்சு கொள்ளட்டும். இதுக்கு முந்தின ஆயத்துல விரும்பினா நோன்பு பிடிங்க, விரும்பினா நோன்பை வீட்டுக்கு வைக்க பயிலா ஒரு ஏழைக்கு உணவளிங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்து மூலமாக ஒவ்வொரு முஸ்லிமும் மீது ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் நோன்பு ஃபர்து என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப நோன்பு ஃபர்து என்று வந்த உடனே பிரயாணியாக இருந்தாலும் சரி, ஊர்வாசியா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தா ஊர்வாசியா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நோயாளியா இருந்தாலும் சரி, எல்லார் மீது நோன்பு கடமையாகிடும்.
அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா விதிவிலக்கை சொல்கின்றான். உங்களை யாரு நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணத்தில் இருக்கின்றாரோ அவரை ரமலானுடைய நாட்கள்ல நோன்பு பிடிக்காம அதுக்கு பதிலாக அந்த எண்ணிக்கை அளவு பிறகு கலா செய்து கொள்வார். அதனால நோம்பாளிக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு 2 பேருக்கு விதிவிலக்கெல்லாம் கொடுக்குறான். விரும்பினா அவங்க நோன்பு பிடிக்கிறது சிறந்தது, பிடிக்க முடியலன்னா அவங்க பிரச்சனை இல்லை, நோன்பை விட்டுட்டு அதுக்கு பதிலாக கலா செய்து கொள்வார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் என்ன விரும்புறான்டா, யுரீதுல்லாஹ் பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசாக ஆக்கி கொடுக்கத்தான் விரும்புறானே தவிர உங்களை சிரமத்துல போறதெல்லாம் விரும்பல. அதனாலதான் நோம்பாளி முடியுண்டா பிடிங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நோன்பை விட்டுட்டு கலா செய்து கொள்ளலாம். பிரயாணி விரும்பினா பிடிக்கலாம், விரும்பினா விட்டு கொள்ளலாம். இப்ப இதுல நோன்பு பிடிக்கிறது இருக்குதே, சில உலமாக்கள் இந்த ஆயத்துடைய வெளிரங்கத்தை கவனிச்சு சொல்றாங்க, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். யார் உங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை அடைகின்றார் அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளணும். அப்ப ரமலானுடைய ஆரம்பத்துல ஊர்ல இருக்கிறார் என்றால், இடையில பிரயாணம் செய்து போறார் என்றால் அவரு நோன்பை விடுறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு சிலருடைய கருத்து இந்த குர்ஆனுடைய வெளிரங்கத்தை கவனிச்சு. ஆனால் மற்ற இமாம்களுடைய கருத்து, அவரு ரமலான்ல ஆரம்பத்தில் இருந்தோ இல்லையோ பிரயாணம் எப்ப செஞ்சாலும் அவர் பிரயாணத்துக்காக நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது. அந்த பிரயாணம் மசாஃபத்துல் கஸ்ர், அதாவது சுருக்கி தள்ளக்கூடிய தூரத்தில் இருக்க வேண்டும், ஆகமான பிரயாணமாக இருக்க வேண்டும். தவறான நோக்கத்துல ஹராமான ஒரு காரியத்துக்காக வேண்டி எத்தனை கொலை செய்ய அல்லது கொள்ளையடிக்க அல்லது களவெடுக்க அல்லது அந்நிய பெண்ணை சந்திக்க இப்படியான காரியங்களுக்காண்டி போறான்னா அவனுக்கு நோன்பு விடுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப அதுக்கு அனுமதி இல்ல பிரயாணமாக இருந்தால் அவங்க நோன்பை விட்டுட்டு அவங்க கலா செய்து கொள்வாங்க. பிறகு நோன்பு அடுத்த பிரயாணத்துடைய நேரத்துல நோன்பு பிடிக்கிறது சிறந்ததா அல்லது நோன்பை விட்டுட்டு ரமலானுக்கு பிறகு கலா செய்யறது சிறந்ததா என்று கேட்டால் ஹதீஸ்ல பல மாதிரி வந்திருக்குது. அது மனிதனுடைய சக்தியை பொறுத்து. அவரு ஆரோக்கியமானவராக இருந்தால் அவரு நோன்பு ரமலான்ல போறதுனால பிரயாணத்தில் சிரமம் இல்லை, நோன்பு பிடிக்க முடியும் என்றா பிடிச்சுக்கொள்ள சிறந்தது. இல்லாட்டி விடலாம். அவருக்கு விடுறதை விட பிடிக்கிறது சிறந்தது, கட்டாயம் இல்லை. பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கிறது சிறந்தது. அதே நேரத்துல பிரயாணத்தினால சிரமம் உண்டாகும் என்று இருந்தா, கஷ்டம் என்று சொன்னா அவர் நோன்பு விடுறது சிறந்தது, பிடிக்கிறது சிறந்தது அல்ல. இதுக்கும் பல ஹதீஸ்ல வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்துல நோன்பு பிடிச்சும் இருக்கிறாங்க, சில பிரயாணத்துல நோன்பு விட்டும் இருக்கிறாங்க. அதனால ரெண்டும் சமன். ஆனா நிலைமையை பொறுத்து சிறந்தது சில நேரம் நோன்பு பிடிக்கிறது, சில நேரத்துல அவர் டயர்ட் கஷ்டப்படுறாருன்னு சொன்னா நோன்பு விடுறது சிறந்தது. அடுத்த கலா செய்யும் பொழுது தொடர்ந்து, உதாரணமாக ரமலான்ல காலத்துல 5 நோன்பு விட்டு இருந்தா ரமலானுக்கு பிறகு தொடர்ந்து 5 நாட்கள் கலா செய்யணுமா? சிலருடைய கருத்து அப்படி இருக்கு. ஆனா சரியான கருத்துப்படி 5 நாட்கள் தான் கலா செய்யணும், தொடர்ந்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டு விட்டு கூட பிடித்துக் கொள்ளலாம் அடுத்த ரமலான் வாரத்துக்கு முன்னாடி. அப்ப அல்லாஹு தஆலா யுரீதுல்லாஹ் பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களை சிரமத்துல போட விரும்புறதில்ல, லேசாக்கி தான் கொடுத்திருக்கிறான். மார்க்கம் இருக்கு ரொம்ப லேசி. யாருக்கு லேசிண்டா பின்பற்ற விரும்புறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, அதன்படி நடக்கிறவங்களுக்கு மார்க்கம் லேசி. அதை பின்பற்ற விருப்பம் இல்லாதவங்க, படிக்காதவங்களுக்கு மார்க்கம் சிரமம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதே மாதிரி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களை யமனுக்கு அனுப்பின நேரம் சொன்னாங்க, பஷ்ஷிரா வலா துனஃபிரா, நீங்க மக்களுக்கு போய் நன்மாராயம் சொல்லுங்க, வெறுப்பேத்தாதீங்க. யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, லேசாக்கி கொடுங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. வத்ததாவா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒத்து போங்க. வலா தஹ்தலிஃபா, நீங்க ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல கருத்து வேறுபாடு படாதீங்க, இதனால் உம்மத்துல பிளவு உண்டாகும். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப உம்மத்துக்கு சொன்னாங்க, புஇஸ்து பில் ஹனஃபியத்தி ஸம்ஹா, நான் தெளிவான நேரான மார்க்கத்தை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், இஸ்லாத்துல எந்த கோணலும் கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா லேசாக்கிறதுக்காக வேண்டி பிரயாணிகளுக்கு, நோயாளிகளுக்கு சலுகை எல்லாம் கொடுத்திருக்கின்றான். அடுத்தது வலி துக்மிலுல் இத்தா, ரமலானுடைய மாதம் 30 நாள் அல்லது 29 நாள், அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி எந்த நாட்கள் ரமலான்ல விடப்பட்டுச்சோ அதை ரமலானுக்கு பிறகு அவரை கலா செய்து கொள்வார். நோயினால விட்டாலும் சரி, பிரயாணத்தில் விட்டாலும் சரி. வலி துக்கபிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அது மட்டுமல்ல ரமலானுடைய எண்ணிக்கை நீங்க பூர்த்தி செஞ்சதுக்கு பிறகு, அப்படின்னா ரமலானுடைய நோன்பை பிடிச்சதுக்கு பிறகு அல்லாஹு தாலா இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு இபாதத்தை செய்யறதுக்கு எல்லாம் வழிகாட்டி தந்தானே. ஏன்னா நேற்றும் ரமலான் நோன்புடைய சிறப்புகள்ல ஒன்றுதான் மனிதனுடைய இச்சைகளை அடக்கக்கூடிய தன்மை ரமலான்ல இருக்கு.
மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தன்மை நோன்புல இருக்குது. இவ்வளவு உயர்ந்த ஒரு கடமையை அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறானே. அல்லாஹ் எங்களுக்கு நோன்பை பத்தி சொல்லில்லாட்டி நாங்க நோன்பு பிடிச்சிருக்க மாட்டோம். எனவே இன்னைக்கு டயட்னு சொல்றோம், கண்ட்ரோல் பண்றோம், அதெல்லாம் நோன்புல எல்லாம் அடங்கி இருக்கு. இபாதத்தும் வேற, மனிதனுடைய இச்சைகள் அடங்கப்படுது, உடலுடைய ஆரோக்கியம் இருக்குது, எல்லா பிரயோஜனம் நோம்பில் இருக்குது. இப்படியான ஒரு அமல் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறானே, அதற்காக அல்லாஹ்வை நீங்கள் இந்த ரமலானுடைய நோன்பு பிடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள். அதனால ரமலானுடைய நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு பெருநாளுடைய தக்பீர் ஓதப்படுகின்றது. அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல இந்த மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்யும்படி, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தும்படி ஒரு இபாதத்துக்கு பின்னாடி அல்லாஹ் ஏவி இருக்கிறான். فَإِذَا قَضَيْتُمْ مَنَاسِكَكُمْ فَاذْكُرُوا اللَّهَ كَذِكْرِكُمْ آبَاءَكُمْ وَأَشَدَّ ذِكْرًا. அல்லாஹ் சொன்னா, ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்க முடிச்சிட்டீங்களா, இப்ப நீங்க அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்க. உங்களோட தந்தைமார்களை பேரை நீங்க அதிகமாக சொல்றதை விட அதை விட அதிகமாக நீங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க அல்லாஹ் சொல்லுகின்றான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு திக்ர் செய்யும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஜும்மாக்கு பிறகு அல்லாஹ் திக்ர் செய்யும்படி அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால ஒவ்வொரு இபாதத்துக்கு பிறகு நாங்க திக்ர் செஞ்சு கொள்ளவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 அல்லது 33 தடவை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி ஓதிக்கொள்வாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சலாத்துக்கு பிறகு சத்தமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவாங்க, அதுக்கும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அதனால சலாம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த துவாக்களுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது சுன்னத்து. அப்ப இது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறது, அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்றது. ஹைர், இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துக்களுக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன அந்த கடைசி அந்த ஆயத்தை முடிக்கிறான். வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவனை வழிபடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், இந்த ஃபர்லான கடமை நிறைவேற்ற கொடுத்தான், ஹராமான காரியங்கள்ட்ட அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய கடமைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, இதற்காக நீங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க. எனவே ரமலான் இன்ஷா அல்லாஹ் தொடங்கி வாரதா இருந்தாலும் இந்த நாங்க சூரா பக்ராவுடைய தொடர்ந்து தஃப்சீரை பார்த்துட்டு வரோம் என்பது அடிப்படையில் இந்த ஆயத்து வந்ததை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். ரமலான்ல மட்டும் நோன்பு பிடிக்கிறதல்ல, நாங்கள் முடியும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தான் நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திங்களும் வியாழன் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, ஐயாமத் தஷ்ரீக்ல பிடிச்சிருக்கிறாங்க. நோன்பு அதிகமாக பிடிக்கிறவங்க ஹராமான காரியங்களிட்டும் பாதுகாக்கப்படுவார்கள், மனோ இச்சையிலிட்டும் பாதுகாக்கப்படுவார்கள், ஹராமான பார்வைகளிட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். விபச்சாரம் ஒரு நாள் அவங்க செய்ய மாட்டாங்க. நோன்பு அந்த அளவுக்கு சக்தி மிக்கது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்